ஹாய், வெல்கம் டு நவ்யூ மதியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான எக் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீட்டில் செய்கிறேன். அடிக்கடி செய்ய மாட்டேன். குழந்தைங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா செய்வேன். ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். நான் என்னோடய ஸ்டைல் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்திட்டேன். தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்திருக்கிறேன். மேகியில் ஆல்ரெடி அதுலேயே உப்பு கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க, அதனால் உப்பை கம்மியாக சேர்த்திக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் உப்பு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே 2 முட்டை எடுத்துருக்கிறேன் நான். இந்த முட்டை 2 கரு இருக்கிற முட்டை, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் 2 மட்டும் சேர்த்திருக்கிறேன். முட்டை அதிகமாக வேணும்னா இன்னும் 2 முட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எக் நூடுல்ஸு, மேகி இந்த மாதிரி எல்லாம் வெளியில் கடையில் கேட்குறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அப்படி வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேகி நூடுல்ஸ் பேக்கெட்லலாம் பார்த்திங்கன்னா மசாலா பேக்கெட் அவங்களே தருவாங்க. எவ்வளோ பேக் இருக்கோ அதில் ஒவ்வொரு பீஸ் ரவுண்டாக வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு பீஸுக்கும் தகுந்த மாதிரி 4 பீஸ்னால் 4 பேக்கெட் மசாலா வச்சுருப்பாங்க. நான் 2 ஆட் பண்ணினேன்னா 1 பீஸ் மசாலா பேக்கெட் மட்டும்தான் போடுவேன். 4க்கு 4 அப்படிங்கிற மாதிரி போட மாட்டேன். இப்போ நான் 4 ரவுண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 பேக்கெட் மசாலா தான் நான் போடுவேன். அதிலே லைட்டாக காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். உப்பும் ஆட் பண்ணியிருப்பாங்க. உப்பெல்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நான் முட்டை இதில் ஊற்றிட்டேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ முட்டை ஊற்றிக்கிறதுனால முட்டை கலவாக மட்டும் உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா தனித்தனியாக உருண்டு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 பீஸ் மேகி ரோல் 4 பீஸ் போட போகிறேன். அதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்திருக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்திட்டோம்னா மேகி நூடுல்ஸ் நல்லா குழஞ்சு போயிடும். அது மேகி மாதிரியே இருக்காது. முட்டை பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் அளவாக மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். நான் மீடியம் சைஸாக வேணும் அப்படிங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மேகி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரோலாக இருக்கும்ல, இதுக்கு 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் 2 பேக்கெட் மசாலா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுவே போதும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம ஈக்குவலாக 4க்கு 4 அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போடவே வேண்டியதில்லை. இந்த 2 மசாலா பேக்கெட் போட்டாவே டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும்போது நம்ம அந்த மேகி ரோலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட மேகி 2ஆக உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே முழுசாக ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் முழுசாக போடல, 2ஆக உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். மேகி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அளவாக இருக்குது. எப்போவுமே மேகியில் ஃபஸ்ட்டே உப்பு அதிகமாக சேர்த்திருக்கூடாது. இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு தான் சேர்த்தணும். இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. மேகி போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியும் மேகியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேகி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். தண்ணியில் நல்லா ஊறும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா தண்ணி ட்ரை ஆயிரும், அடியில் பிடிச்சிக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி லைட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டோம்னா மேகி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். மேகியும் வந்து குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும். பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக் மேகி நூடுல்ஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.